அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா ஆர்வம் காட்டாத வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 1,19,374 வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வாக்களிக்கக்கூடிய உரிமையை பெற்று இருந்தாங்க. அதில் பார்த்தோம்னா 2,958 பேர் மட்டும்தான் அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி இருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு தகவலை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் அதிகமான வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வாக்காளர்களாக இருக்கிறது கேரள மாநிலத்தில் தான். அதே மாதிரி அதிகமாக வாக்களித்ததுமே பார்த்தோம்னா கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க தான். மற்றபடி தமிழ்நாட்டை பார்த்தோம்னா 3,432 வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பதிவு செஞ்சு இருந்திருக்காங்க. அதில் ஒருவர் கூட வாக்களிக்கவில்லை அப்படிங்கிறது தான் கவலைக்கிடமான ஒரு விஷயம் தமிழகத்தில் தேர்தலில். அடுத்தபடி பார்த்தோம்னா குஜராத்தில் பார்த்தோம்னா 2 பேர் மட்டும் தான் வாக்களிச்சிருக்காங்க. மகாராஷ்டிராவில் 17 பேர், ஆந்திராவில் பார்த்தோம்னா 195 பேர், என்ன ரொம்ப கம்மியாக தான் வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா காலநிலை மாற்றத்தால் உலகின் மிகப்பெரிய அண்டார்டிகா பனிப்பாறை உடையும் அபாயம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. அதன்படி பார்த்தோம்னா 1986ஆம் ஆண்டு அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய பில்ஸ்னர் அப்படிங்கிற பனிப்பாறை உடைந்து இருந்தது. அதன் பிறகு பார்த்தோம்னா இந்த பனிப்பாறையான உடைஞ்ச பனிப்பாறைக்கு A23A அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்டது. ஓகேங்களா? இது அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய வெட்டல் அப்படிங்கிற கடல்ல ஓர்க்னி அப்படிங்கிற தீவுகளுக்கு அருகில தான் இது வந்து இப்போதைக்கு அங்க வந்து ஒரு ஐஸ்பர்கா இருக்கு நமக்கு. சரிங்களா? ஸோ 35 ஆண்டுகளுக்கு மேலாக அது அப்படியே தான் இருக்கு. இப்போ காலநிலை மாற்றத்தினால அடுத்த ஒரு மாதத்துக்குள்ள அது நமக்கு உடஞ்சிரும் அப்படிங்கிற அந்த பனிப்பாறை உடஞ்சிரும் அப்படிங்கிற செய்தியை விஞ்ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி நடந்துச்சுன்னா அந்த கடல்ல இருக்கக்கூடிய நீர்மட்டம் உயர்ந்து அருகில் இருக்கக்கூடிய தீவுகள் எல்லாமே சப்மர்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இந்தியாவில் வேவ்ஸ் மாநாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல எழுதுவாங்க. வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சம்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேவ்ஸ் மாநாடு அப்படின்னா ஓகேங்களா. வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சம்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் முதல் முறையாக அந்த வேவ்ஸ் மாநாடு அப்படிங்கிறது நடக்க போகுது. உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கலைஞர்கள் வந்து பங்கேற்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநாடு தான். எப்படி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்லாம் நடக்குதோ அது மாதிரி அதற்கு இணையான ஒரு அந்த என்டர்டைன்மெண்ட் துறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநாடு இந்தியாவில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் சொல்லியிருக்கார். படைப்பாளிகளுக்கு அழைப்பும் விடுத்திருக்கிறார். சரிங்களா? ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல முக்கியமான ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். நன்றி.